guys, this is Harismitha. So இன்னைக்கு நம்ம top 5 mark questions vector algebraல இருக்க 5 mark questions solve பண்ணதா நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு நிறைய questions இருக்கு chapter 6ல அப்படின்னு. So நாங்க உங்களுக்காக அனலைஸ் பண்ணி நாங்க ஒரு top ஒரு 6 to 8 questions வந்துட்டு நாங்க இது ரொம்ப முக்கியமான 5 mark question ன்னு சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So நீங்க எது சால்வ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா நீங்க போர்ட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இல்ல சில கொஸ்டின்ஸ் ஆச்சும் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குல்ல டைம். நம்ம வந்துட்டு இப்போ மார்ச்ல வந்து எக்ஸாம் வந்துடும். சோ நம்ம ரொம்ப பேனிக் ஆகும் எல்லாவும். நீங்க பேனிக்னஸ் எல்லாம் விட்டுட்டு காமா எங்க கூட டிராவல் பண்ணி வாங்க. நாங்க உங்களுக்கு கொண்டு போவோம். யூ ஹாவ் லைக் 12 செஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சோ அது கூட நான் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எங்க கூட புடிச்சிட்டே வந்துருங்க. நீங்க நல்லா சென்டம் எடுத்துடலாம் மேக்ஸ்ல. சோ வாங்க நோட்புக்கும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க டக்குன்னு சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எக்ஸாம்பிள் 6.1 தான். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசில நம்மளுக்கு வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் தான் அது ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் தான் வந்துட்டு பின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் தான் சின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மித்த ஆங்கிள்ஸ் இருக்குல்ல அந்த மித்த ரெண்டு ஆங்கிள்ஸ் நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். which is pi minus c, pi minus a, pi minus b. சோ நம்மளுக்கு givenலாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ in triangle ABC, so ABC triangle எது given நான் எழுதிக்கிறேன். BC வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்? A வெக்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி CA வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்? B வெக்டருக்கு ஈக்குவல். தென் அதே மாதிரி AB வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்? C வெக்டருக்கு உங்களுக்கு ஈக்குவல். அதே மாதிரி mod BC என்ன வச்சுக்கிறேன்? நான் A வச்சுக்கிறேன். mod CA என்ன வச்சுக்கிறேன்? B வச்சுக்கிறேன். அதே மாதிரி mod AB வெக்டர் நான் என்ன வச்சிருக்கிறேன்? வெறும் C ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். BC, so BC plus CA plus AB அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0க்கு ஈக்குவலா இருக்கும். சோ நான் வந்துட்டு இது எல்லாமே 0க்கு ஈக்குவலா இருக்குமா? சோ அதை நான் எழுதிக்கிறேன். BC வெக்டர் பிளஸ் CA வெக்டர் பிளஸ் AB வெக்டர் வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0க்கு ஈக்குவலா இருக்கும். சோ நான் இப்ப வந்து BC மட்டும் ஒரு சைடுல வச்சுட்டு மித்த சைடுல இது கொண்டு வந்துடுறேன். ஏன் நான் BC மட்டும் ஒரு சைடுல வச்சிருக்கேன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? A ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. சோ BC தான் நம்மளுக்கு BCயோட மேக்னிடியூட் தான் நம்மளுக்கு A. சோ அதனால BC மட்டும் இந்த சைடுல வச்சுட்டு மித்ததெல்லாம் இந்த சைடுக்கு கொண்டு வந்துடுறேன். சோ which will be BC vector will be equal to minus CA vector minus AB vector. So இப்ப நான் என்ன பண்றேன்? நான் டாட் ப்ராடக்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். சாரி ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு அப்ளைங் நான் என்ன பண்றேன்? அப்ளைங் டாட் ப்ராடக்ட். சோ டாட் ப்ராடக்ட் நான் அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா BC vector dot BC vector will be equal to minus CA vector dot minus AB vector dot minus CA vector minus AB vector அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? mod BC vector will be equal to ஏன்னா ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? mod BC ஸ்கொயர் ஆகுமா? சோ அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்? which will be இது நான் என்ன ஃபார்முலால எழுதிக்கலாம்னா A plus BD whole square ஃபார்முலால வரும். ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு என்ன வரும்னா mod CA plus CA வெக்டர் plus AB வெக்டர் into CA வெக்டர் plus AB வெக்டர்னு வரும். அது என்ன வரும்? A plus BD whole square ஃபார்முலா. A square plus 2AB plus B square. ஓகேங்களா? சோ B இப்போ வந்து A ஸ்கொயர் என்னது? mod CA ஸ்கொயர் plus B ஸ்கொயர் என்னது? mod AB ஸ்கொயர் அப்புறம் வந்துட்டு என்னது? plus 2AB. so plus 2A vector dot AB vector அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கலாம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு BCக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? A. so A ஸ்கொயர் வரும். A ஸ்கொயர் will be equal to B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் plus 2
பிசி. நான் a டாட் b அந்த வெக்டரோட ஃபார்முலா நான் மேல எழுதுறேன். a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mod a வெக்டர் mod b வெக்டர் cos theta. சோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. சோ உங்களுக்கு தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் a and b. இங்க நான் 2 mod ca க்கு வந்து b எழுதிக்கிறேன், mod ab க்கு வந்து mod ca க்கு வந்து நான் b எழுதிக்கிறேன், mod ab க்கு வந்து நான் c எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டு ஆங்கிளுக்கு பிட்வீனா இருக்கிற ஆங்கிள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ca க்கும் ab க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. சோ அந்த ஆங்கிள் தான் வரும். சோ which is cos pi minus a அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ நீங்க வந்து cos pi minus aங்கிறது என்ன வரும்? சோ cos of pi minus thetaங்கிறது minus cos theta. சோ அதுதான் உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா. சோ நீங்க சேம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a square plus b square, a square is equal to b square plus c square minus 2bc cos a. சோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ப்ரூஃப். சோ இதே மாதிரி உங்களுக்கு 3 or 2 more subdivisions இருக்கும். சோ எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி சிமிலர் ட்ரிக் வச்சு நீங்க b ஃபர்ஸ்ட் இங்க a ஸ்கொயர்னு இருக்கு, அதுக்கு பதிலா b ஸ்கொயர் வச்சு மித்ததெல்லாம் இந்த பக்கம் கேட்டிருப்பாங்க. சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த சம்ஸை நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா question 2, அது வந்து one more most important 5 மார்க்னு சொல்லலாம். சோ இது வந்துட்டு again வெக்டர் மெத்தட்ல தான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. and என்ன சொல்லிட்டாங்க, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a by sin a will be equal to b by sin b, that will be equal to c by sin c. அதுதான் உங்களை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், as usual ஒரு ட்ரையாங்கிள் நான் டிரா பண்ணிட்டேன், ABC ட்ரையாங்கிள். அதோட ஆரோஸ்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி, இது C வெக்டர் இப்படி ஆரோ வருது, A வெக்டர் இப்படி ஆரோ வருது, B வெக்டர் இப்படி போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள்ல நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன் எல்லா இதுலயுமே. as இது வந்து இப்படி போறனால நான் இந்த வைஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகேன் இது வந்துட்டு இப்படி வரனால நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் வே இது இப்படி போறனால நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஆங்கிள் A. சோ இந்த ஆங்கிள் என்ன வரும்? பை மைனஸ் A அப்படின்னு வரும். அதே மாதிரி B ன்னு ஒரு ஆங்கிள் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க வந்து பை மைனஸ் B வரும். ஏன்னா சின்ஸ் இதுதான் வந்து B. சோ இது என்னது? C. சோ இன்னொரு ஆங்கிள் என்ன வரும்? அந்த அது கூட அட்ஜசன்டா இருக்கிறது பை மைனஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். சோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற டயக்ராம். அண்ட் நம்ம எழுதி வச்சுக்கலாம் என்னென்ன இது வந்து எதுக்கு வரும்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசி வெக்டர் வந்துட்டு a வெக்டர், அப்படி என்ன வரும்? CA வெக்டர் வந்துட்டு B வெக்டர், தென் AB வெக்டர் என்ன சொல்லலாம்? C வெக்டர்னு சொல்லிக்கலாம். இப்போ அதோட mod என்ன வரும்? mod BC வெக்டர் will be A, mod CA வெக்டர் will be B, mod AB வெக்டர் will be C அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பழைய சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம எடுக்கலாம். எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு AB வெக்டர் பிளஸ் BC வெக்டர் பிளஸ் CA வெக்டர் வந்துட்டு உங்களுக்கு 0 வெக்டர் வரும். 0 வெக்டர்னா என்ன? 0 தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் 1க்கு நான் வந்து ஒரு வெக்டர் ப்ராடக்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். சோ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 வித் என்ன வெக்டரோட, இந்த இது வந்து எது கூட மல்டிப்ளை பண்றேன்? AB வெக்டரோட நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? சோ அது என்ன வரும் உங்களுக்கு? AB வெக்டர் கிராஸ் என்ன வரும்? AB வெக்டர் plus BC வெக்டர் plus CA வெக்டர், that will be equal to AB வெக்டர் cross 0 வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வரும்? AB வெக்டர் cross AB வெக்டர், add AB வெக்டர் cross BC வெக்டர், add AB வெக்டர் cross CA வெக்டர் equal to 0. 0 வெக்டர்ல மல்டிப்ளை பண்ணா 0 வரும். நம்ம ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ என்னன்னா என்ன நம்ம சொல்லிக்கலாம்னா A வெக்டர் cross A வெக்டர் வந்து 0. சோ இது நம்ம படிச்சிருப்போம். சோ இது வந்து AB வெக்டர் cross AB வெக்டர், அது என்னது? அது 0 வரும். சோ this will be 0. சோ நம்ம ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ரிமைனிங் என்னென்ன இருக்கு? AB வெக்டர் cross BC வெக்டர், add AB வெக்டர் cross CA வெக்டர் equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்.
சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது மட்டும் இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ which will be AB vector cross BC vector will be equal to minus AB vector cross CA vector. கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த மைனஸை நான் ரிமூவ் பண்ணும். அதுக்கு நான் இன்னொரு இது ஃபார்முலா உங்களுக்கு மாதிரி சொல்றேன். AB vector cross BC vector is also equal to minus B vector cross A vector. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டர் நான் மாத்திடுறேன். சோ மைனஸ் போயிடும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன வரும், AB vector cross BC vector will be equal to CA vector cross AB vector அப்படின்னு சொல்லி வரும். சோ இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? So this is your second equation. Similarly, in the first equation la நான் வந்து AB vector multiply பண்ண மாதிரி நான் வந்து BC vector multiply பண்றேன். So vector product of 1 with என்ன இது BC vector ஓட நான் multiply பண்றேன். So என்ன வரும் உங்களுக்கு, BC vector cross AB vector plus BC vector plus CA vector will be equal to BC vector cross 0 vector அப்படி நீங்க சொல்லலாம். சோ அது நீங்க வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா BC vector cross AB vector add BC vector cross BC vector add BC vector cross CA vector that will be equal to 0 வரும். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இது வந்து நமக்கு 0 ஆயிடும். அது எப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன், BC vector cross AB vector நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இத வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன். சோ இத எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன வரும், that will be minus BC vector cross CA vector அப்படின்னு வரும். சோ நம்ம இந்த ஈக்குவேஷன் 2 பாத்தீங்கன்னா AB cross BC இருக்கு, ஆனா இந்த BC cross AC இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா படிச்சோம்ல, இது யூஸ் பண்ணி நான் இத மாத்துறேன். சோ இது மாத்துனா உங்களுக்கு எப்படி வரும்னா AB vector cross BC vector இது மாத்துனா என்ன போடணும், மைனஸ் போட்டுக்கணும். that will be equal to minus BC vector cross CA vector அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். சோ AB vector cross BC vector will be equal to BC vector cross CA vector. சோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2யும் 3யும் கம்பேர் பண்ணீங்கன்னா, கம்பேர் ஈக்குவேஷன் 2 and equation 3. சோ ரெண்டு ஈக்குவேஷனுமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். சோ எல்லாமே ஈக்குவல் ஆகும். AB க்கு AB vector cross BC vector will be equal to BC vector cross CA vector that will be equal to CA vector cross AB vector அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வெக்டர் ப்ராடக்ட்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு மேல எழுதுறேன். சோ என்ன வரும், that will be சும்மா இந்த மாதிரி A vector cross B vector அது எப்படி எழுதிக்கலாம்னா mod of A vector mod of B vector sin theta. அந்த தீட்டாங்கிறது angle between A and B vector அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் நான் வந்து mod எடுத்துக்கிறேன். சோ mod வந்து AB vector cross BC vector will be equal to mod of BC vector cross CA vector that will be equal to mod of CA vector cross AB vector அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. சோ இப்போ நம்ம அதை அப்படியே பண்ணா AB vector BC vector இது என்ன வரும், ரெண்டு ஆங்கிளுக்கு என்ன, ரெண்டு ஆங்கிளுக்கும் AB க்கும் BC க்கும் நடுவுல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். AB க்கும் BC க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் வந்துட்டு இந்த ஆங்கிள் pi minus B sin of pi minus B that will be equal to mod of BC vector CA vector அது என்ன வரும், sin BC க்கும் CA க்கும் நடுவுல என்ன, BC க்கும் CA க்கும் நடுவுல pi minus C sin of pi minus C that will be equal to mod of CA vector அப்புறம் என்ன வந்து AB vector mod பண்ணீங்கன்னா இது AB க்கும் CA க்கும் நடுவுல இருக்கேன்னா pi minus A அப்படின்னு சொல்லலாம். so which is sin pi minus A அப்படின்னு சொல்லலாம். இப்போ AB mod என்னது, which is C BC mod என்னது A. so CA sin pi minus B that will be equal to இந்த pi minus B க்கு நான் இங்கே சால்வ் பண்ணிடுறேன். சோ என்ன வரும், நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா என்னன்னா sin of pi minus thetaங்கிறது sin theta அதுதான் உங்களோட ஃபார்முலா.
சோ அதை நீங்க அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் sin b that will be equal to bcங்கிறது a cங்கிறது b என்ன வரும் sin c that will be equal to bc sin a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நான் இப்ப என்ன பண்றேன், இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு நான் வந்து எல்லாமே வந்து டிவைட் பண்றேன். எல்லாமே டிவைட் இங்க எழுதிக்கிறேன். சோ டிவைட் abc த்ரூ அவுட் எல்லாமே பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா cb sin b sorry ca sin b by abc will be equal to ab sin c by abc that will be equal to bc sin a that will be by abc அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். கரெக்டா? சோ இந்த காமன் டேர்ம்ஸ்ல நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன வரும் பாத்தீங்கன்னா that will be sin b by b sin c by c sin a by a அப்படின்னு வரும். சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் பண்றேன். சோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து நான் வந்து இந்த சைடு இதெல்லாம் கொண்டு வரேன். சோ a by sin a will be equal to b by sin b that will be equal to c by sin c. so இதுதான் உங்களோட ஃபைனலான proof. so hence proof. ஓகேங்களா? சோ இது நம்ம சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சேம் வே நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு x axis y axis வரைஞ்சிட்டு x axis என்ன அது i கேப்பா இருக்கும், y axis என்ன அது j கேப்பா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து ஆரிஜின்ல இருந்து நான் b க்கு போறேன். சோ ஆரிஜின்ல இருந்து b க்கு போறது வந்து நான் யூனிட் வெக்டர் b கேப்பா எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஆரிஜின் இருந்து a க்கு போறது நான் வந்து a கேப்பா எடுத்துக்கிறேன். அது எல்லாமே வந்து யூனிட் வெக்டர்ஸ். இப்போ ஆங்கிள் பிட்வீன் OL and OA அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆல்பா. ஆங்கிள் பிட்வீன் OB and OM வந்துட்டு உங்களுக்கு பீட்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க அது ஃபர்தரா அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் நடுவுல இருக்கிறது வந்துட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ நான் எழுதிக்கிறேன் OA வெக்டர் OAங்கிறது ஒரு யூனிட் வெக்டர். அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். சோ ரெண்டு யூனிட் வெக்டர் இருக்கு, அதை நான் எழுதிக்கிறேன். that will be equal to இது ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்றேன். OB வெக்டர் வந்துட்டு b கேப், அதுவும் ஒரு யூனிட் வெக்டர். சோ யூனிட் வெக்டர் மேக்னிடியூட் வந்துட்டு 1 இருக்கும். அது நமக்கு கம்பல்சரி தெரியும். நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் வரையறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் OAL ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் OAL, அந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு sin ஆல்பா கண்டுபிடிக்கலாம். sin ஆல்பா will be equal to mod of LA by ஏன்னா மேக்னிடியூட் தானே இருக்கணும் இதுக்கு, பை ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படி எழுதிக்கிறேன். சோ இப்போ ஆப்போசிட் என்ன பண்ணா mod of LA will be equal to mod of OA sin alpha அப்படி நீங்க போடலாம். mod OA வந்து மேக்னிடியூட் வந்து 1 ன்னு தெரியும். சோ which will be is equal to sin alpha. so LA எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா LA வந்து மேல் நோக்கி போகுது, which is j டைரக்ஷன்ல. so which is LA வெக்டர்ங்கிறது sin alpha j cap. ஓகேங்களா? சோ அதுதான் வந்துட்டு உங்களோட LA வெக்டர். சிமிலர்லி நம்ம cos alpha கண்டுபிடிக்கலாம். சோ cos alpha வந்து adjacent side by hypotenuse தான் உங்களுக்கு cos alpha. சோ அது எப்படி பண்ணலாம், mod of OL by mod of OA அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதலாம். mod of OL எப்படி இருக்கும், mod of OA into cos alpha. இது வந்துட்டு உங்களுக்கு magnitude 1 ன்னு தெரியும். சோ என்ன வரும், mod of OL will be equal to cos alpha. then OL க்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம், OL வெக்டருக்கு OL வெக்டர் எந்த சைடு போகுதுன்னு பாத்தீங்கன்னா OL வெக்டர் வந்து இப்படி பார்த்து போகுது. சோ I cap பார்த்து போகுது. so that will be cos alpha I cap அப்படி நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களோட OL. சோ இப்போ நான் வந்துட்டு இது நான் வந்து OA கண்டுபிடிச்சறேன். OA வெக்டர்ங்கிறது எப்படி சொல்லலாம், OL வெக்டர் பிளஸ் LA வெக்டர். சோ என்னது, OL வெக்டர் பிளஸ் LA வெக்டர். அது என்னது ஈக்குவல், which is cos alpha I cap
plus sin alpha j cap. So OM வெக்டர்ங்கிறது என்னது a cap வெக்டர். So a cap வெக்டர் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அதே மாதிரி வேற இப்ப இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது எந்த ட்ரையாங்கிள்னு பாத்தீங்கன்னா OBM ட்ரையாங்கிள். OBM ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OBM நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், sin பீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் அது sin பீட்டா தானே. will be equal to MB vector by, or that is opposite side by hypotenuse. So நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் MB வெக்டர் எப்படி இருக்கும், அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன். சோ என்ன வரும், sin பீட்டா. சோ இது வந்துட்டு ஒரு யூனிட் வெக்டர்னு தெரியும். சோ அது வந்து 1 இருக்கும். சோ mod of MB வெக்டர் வந்துட்டு sin பீட்டா. சோ that will be MB வெக்டர் மட்டும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், MB எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா MB வெக்டர் வந்து இப்படி போகுது. சோ அது வந்து என்ன டைரக்ஷன்ல போகுது, j cap டைரக்ஷன்ல போகுது. சோ sin பீட்டா j cap. சோ இது வந்துட்டு இன்னொரு வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. சேம் வே நம்ம வந்துட்டு cos alpha cos beta கண்டுபிடிக்கலாம். cos beta என்ன, adjacent side by hypotenuse. So that will be equal to OM vector by OB vector. So OM vector என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா mod of OB vector cos beta. OB vector வந்து யூனிட் வெக்டர். சோ அதோட மேக்னிட்யூட் வந்து 1 இருக்கும். சோ which is cos beta. OM vector எப்படி பார்த்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா OM vector வந்துட்டு இப்படிக்கா போகுது. So which is towards I direction. So which will be cos beta I cap. So இது வந்துட்டு இன்னொன்னு. நம்ம இப்போ OB vector வந்து எப்படி எழுதலாம்னா OB vector will be equal to OB vector எப்படி ஈக்குவல் ஆகும், OM vector plus MB vector. OM vector plus MB vector எழுதிக்கலாமா. சோ அது என்ன வருது, B cap will be equal to cos beta I cap plus sin beta J cap. சோ இதுதான் உங்களோட இந்த இது. சோ இப்போ வந்து நம்ம A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு பார்த்தோமா. சோ என்னென்ன ஃபார்முலான்னு ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். A cross B வந்து A cross B vector will be equal to mod A mod B sin theta அதோட டைரக்ஷன் n cap. சோ இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா எப்படின்னா இப்போ A வெக்டர்ங்கிறது A1 I cap plus B1 plus A2 J cap plus A3 K cap அப்படின்னு சொல்லலாம். B வெக்டர் என்ன, B1 I cap plus B2 J cap plus B3 K cap அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ A cross B எப்படி கண்டுபிடிக்கலாம், I cap அதோட cross அந்த டிட்டர்மினன்ட் வச்சு I cap J cap K cap. இது வந்து A1 A2 A3 B1 B2 B3 இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு. A cap A cross B வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, A வெக்டர் cross B வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு கரெக்டா. சோ இப்போ வந்துட்டு நமக்கு டயக்ராம் பாத்தீங்கன்னா M cap இப்போ வந்து தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்ட் B வெக்டர் ஓகேங்களா. ஆனா N capங்கிறது அந்த எந்த டைரக்ஷன்ல போகுது, டைரக்ஷன் இது perpendicular to A cross B vector. இந்த டைரக்ஷன் perpendicular to A cross B அப்படின்னு நம்ம சொல்லலாம். both A and B இல்லனா both A and Bங்கிறது A cross B. சோ நம்ம என்ன எழுதிக்கிறோம், angle perpendicular to both to A and B அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம், A cross B ன்னு எழுதுறதுக்கு. சோ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து x இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இருக்குமா. சோ இது வந்துட்டு y axis, இது வந்துட்டு x axis, இது வந்து z axis இருக்கும். இங்க நமக்கு z axisங்கிறது எப்படி வரும், இங்க தான் வரும். சோ z axisங்கிறதுக்கு என்ன கேப் இருக்கும், k கேப் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலர் என்னது, இந்த A cross B க்கு பெர்பெண்டிகுலர் என்னது, k கேப். சோ இப்போ A ல இருந்து B க்கு போனா அது என்ன இது போகுதுன்னா clockwise போகுது. சோ இப்போ A to B போனா clockwise, அப்போ n கேப் என்னவா இருக்கும்னா, சோ clockwise போச்சுனா n கேப் வந்துட்டு நெகட்டிவ் ஆயிடும். ஆன்டி கிளாக்வைஸ் போச்சுனா n கேப் வந்துட்டு பாசிட்டிவ் ஆகும். இது ஒன் ஆஃப் தி மேஜர் ரூல். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது கிளாக்வைஸ் போகுது, ஆனா நம்ம B cross A போனா ஆன்டி கிளாக்வைஸ். நம்ம புக்லயும் ஆன்டி கிளாக்வைஸ் தான் போயிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா A cross B வெக்டரை
இது வெக்டர் வராது, இது யூனிட் வெக்டர். A cap cross B cap வந்துட்டு will be equal to mod of A cap vector mod of B vector. அப்ப என்னது sin இங்க ரெண்டுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து alpha minus beta. alpha minus beta minus k cap தான் வரும். ஏன்னா A to B வந்து clockwise போகுது, B to A தான் anti clockwise. So அதே மாதிரி B cap cross A cap will be equal to B mod of B mod of A sin alpha minus beta into k cap அப்படின்னு தான் வரும். ஏன்னா அது பாசிட்டிவ். ஸோ இது வந்துட்டு நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அது எப்படி பண்ணலாம்னா, இப்போ இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு பாத்தீங்களா, A1 A2 A3, அதே மாதிரி நம்ம B cross A பண்ணலாம். நம்மளுக்கு A cap ஆல்ரெடி தெரியும், which is இது. சோ இது வந்துட்டு கேபிட்டல் A ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன், இது கேபிட்டல் B ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். கம்பேர் கேபிட்டல் A and B உங்களுக்கு கிடைச்சிரும். சோ B cap cross A cap வந்துட்டு I J K. B என்னது? cos beta sin beta, cos beta sin beta 0. A cap என்னது? cos alpha sin beta sin alpha. So cos alpha and sin alpha. So cos alpha sin alpha 0 அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா எல்லா டேர்முமே இப்போ y எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பேர் பண்ணனும், இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணனும். சோ அது 0 ஆயிடும். j எடுத்தீங்கனாலும் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணீங்க, அதுவும் 0 ஆயிடும். நம்ம k வேல்யூ மட்டும் தான் 0 ஆகாம இருக்கும். சோ which will be equal to k into k க்கு என்ன வரும்? cos beta sin alpha minus sin beta cos alpha அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னது? B cap cross A cap. இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 2 நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் ஈக்குவேஷன் 1 and ஈக்குவேஷன் 2. அது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ இப்போ நீங்க இது ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா இது என்ன வரும்? இது நீங்க வந்துட்டு இன்னும் ஃபர்தரா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணா A cross B will be sin alpha minus beta I k cap. சோ இது நீங்க ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க இதை விட. ஏன்னா அது என்ன வரும்? A cap B cap ஓட மேக்னிட்யூட் வந்து 1 இருக்கும், ஏன்னா அது யூனிட் வெக்டரா இருக்கனால. சோ என்ன வரும்? இது ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா sin alpha minus beta k cap will be equal to k into cos beta sin alpha minus sin beta cos alpha அப்படின்னு வரும். k cap கேன்சல் ஆயிடும். இப்போ எந்த மாதிரி ஆங்கிள் எழுதுனா sin alpha cos beta minus cos alpha sin beta. so sin alpha minus beta is equal to sin alpha ஏன்னா மல்டிப்ளிகேஷன் காமிட்டேட்டிவ் minus cos alpha sin beta அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் அவங்களோட ஃபைனலான ஆன்சர். இப்போ வந்து நம்ம 4th क्वेश्चन பார்க்க போறோம். 4th क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் பாராமெட்ரிக் ஃபார்மை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேன் கொடுத்துட்டாங்க. அந்த பிளேன்ல ஒரு பாயிண்ட் வந்துட்டு இப்போ ஒரு பிளேன் எடுத்துட்டீங்கன்னா இந்த பிளேன்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அது வந்துட்டு 2,3,6 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி அதுக்கு பேரலா ரெண்டு லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் ரெண்டு லைன் வந்து இந்த பிளேனுக்கு பேரலா இருக்கு, பட் அந்த ரெண்டு லைன் பேரல் கிடையாது. ஓகேங்களா? சோ ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு லைன் வந்துட்டு அது வந்து நான் B வெக்டர்னு வச்சுக்கிறேன். B வெக்டர் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 2i cap 3j cap 1k cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். that is 2i cap plus 3j cap plus k cap அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்தது வந்து மேல இருக்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா which is அந்த அடுத்த C, இந்த லைனோட டைரக்ஷன் வந்து C டைரக்ஷன் வச்சுக்கிறேன். அது வந்து 2i cap minus 5j cap minus 3k cap அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். அது என்ன ஃபார்முலா? r வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0. இதுதான் நான் பாராமெட்ரிக்
parametric form of vector equation. So இதுதான் அந்த சம்மோட ஃபார்முலா. ஸோ இது இதுல நம்ம எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது என்ன வரும்? ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் b cross a. இப்போ a வெக்டர் எதுன்னா a வெக்டர் will be equal to 2i cap plus 3j cap plus 6k cap அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். பிகாஸ் இந்த இதே நான் வந்து ஒரு டைரக்ஷன் கண்டுபிடிக்க ஒரு வெக்டர் நான் மாத்திக்கிறேன். இப்போ நான் b cross c கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு b cross c தேவை. ஸோ b cross c எப்படி கண்டுபிடிக்கலாம்? i cap j cap k cap அப்படி இருக்குங்களா? ஸோ அது நீங்க ஃபர்தரா நீங்க வந்து b வெக்டர் என்னது 2 3 1, c வெக்டர் 2 minus 5 minus 3. இது என்ன வரும் உங்களுக்கு? I into minus 9 plus 5 minus j cap into j cap என்ன வரும்? minus 6 minus 2 plus k cap into என்ன வரும்? அது minus 10 k cap என்ன வரும்? minus 10 minus 6 அப்படி வரும். So b cross c வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா minus 4i cap அப்புறம் plus 8j cap அப்புறம் என்ன வரும்? minus 16k cap. So இப்போ வந்துட்டு இது ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா which will be r vector minus 2i cap plus 3j cap plus 6k cap into dot product of minus 4i cap plus 8j cap minus 6k cap அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஆரும் இந்த ஹோல் வெக்டரும் மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்றீங்க. அதுவும் இந்த ஹோல் வெக்டரும் இதுவும் டாட் ப்ராடக்ட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? r வெக்டர் டாட் minus 4i cap plus 8j cap minus 6k cap டாட் போட்டு நடுவுல மைனஸ் இருக்கா? minus 2i cap plus 3j cap plus 6k cap dot minus 4i cap plus 8j cap minus 16k cap அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்க எது இந்த ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம். டாட் minus 4i cap plus 8j cap minus 16k cap இது அப்படியே எழுதிட்டு நடுவுல மைனஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுவீங்க. then comes இந்த கான்ஸ்டன்ட் டு இந்த கான்ஸ்டன்ட் டு then comes இந்த கான்ஸ்டன்ட் டு இந்த கான்ஸ்டன்ட் டு நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு என்ன வரும்னா minus 8 plus 24 minus 96 that will be equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். r vector dot minus 4i cap plus 8j cap minus 16k cap இது என்ன வரும்? minus of minus 80 அது வந்து plus 80 மாறிடும். so minus of minus 80 வரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது plus 80 மாறிடும். sorry இங்கே plus 80 மாறிடும். then it will be dot minus 4i cap plus 8j cap minus 16k cap. so இப்படி வருமா? so இங்க plus 80 இருக்குமா? அந்த பக்கம் போனா minus 80 மாறிடுமா? minus 80. so இது வந்து divide minus 4 throughout அப்படி பண்ணா r vector dot என்ன வரும்? that will be i cap minus 2j cap plus 4k cap will be equal to 20 அப்படின்னு சொல்லுவோம். r vector பதிலா என்ன எழுதலாம்? xi cap plus yj cap plus zk cap அப்படி வருமா? டாட் i cap minus 2j cap plus 4k cap that will be equal to 20. so as usual நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்? இந்த x உம் இந்த 1 இங்க actually 1 வரும் and இங்க y உம் இந்த minus 2 உம் then again இந்த 2 உம் இந்த plus 4 உம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். so that will be x minus 2y plus 4z that will be equal to 20. so this is your final answer for this one. ஓகேங்களா? so இதுதான் உங்களோட நான் parametric form of vector equation. so now இப்போ நம்ம next sumக்கு போலாம். next fifth question in the top 5 marksல என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து parametric form கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? நான் parametric formல எக்ஸ்பிரஸ் பண்றதுதான். உங்களுக்கு ஹிண்டும் சைட்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். so which is இதுதான் உங்களோட hint. so now இப்போ வந்து நான் உங்களுக்கு டயகிராம் ஃபர்ஸ்ட் வரையறேன். இதுக்கு டயகிராம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் இருக்கு. so இந்த பிளேன் வந்துட்டு so you have a plane. so ஒரு பிளேன் இருக்கு. so ஒரு இருக்குங்களா? so இதுல வந்துட்டு இதுக்கு பிளேனுக்கு ஆப்போசிட்ல லைக் parallelல ஒரு லைன் இருக்கு.
ஸோ இந்த பிளேனுக்கு பேரலா ஒரு லைன் இருக்கு. அந்த பிளேன்ல உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எந்தெந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ பிளேன் இதுல பாயிண்ட் ஏ இருக்கு, அது வந்துட்டு 2,2,1, பாயிண்ட் பின்னு இருக்கு 1,-2,3. ஸோ அந்த பிளேனுக்கு ஒரு பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அந்த எந்தெந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா which is 2,1,-3, இன்னொரு பாத்தீங்கன்னா -1,5,-8 அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஏ வெக்டரா சொல்லி எடுத்துக்கிறேன். ஏ வெக்டர் will be equal to என்ன 2i cap plus 2j cap plus k cap அப்படின்னு எழுதிக்கலாம். b வெக்டர் என்ன I cap minus 2j cap plus 3k cap அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ CD இந்த பாயிண்ட் நான் C ன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் D ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ CD வெக்டர் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? OD வெக்டர் மைனஸ் OC வெக்டர். பேசிக்கலி அதோட டிஃபரன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. சோ இப்போ நான் அந்த டிஃபரன்ஸ் என்ன, இப்போ என்ன வரும், D என்ன -1 -2, so which is -3. so இது என்ன வரும், -3i cap plus +5 -1 which is +4j cap, again -8 plus 3 that will be -5k cap. so இது இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு C வெக்டர்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். so C வெக்டர் தான் CD வெக்டர், that is -3i cap plus 4j cap minus 5k cap அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்துட்டு நான் parametric equation form எழுதுறேன். so parametric form எழுதுறேன்னா அது என்னது, R vector will be equal to A vector plus S into B vector minus A vector plus T into C vector. so இதுதான் உங்களோட parametric formula அப்படின்னு வச்சுக்கோங்க. so இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். A க்கு பதிலா என்ன பண்றேன், 2i cap plus 2j cap plus k cap plus S into B minus A. B minus A vector அப்படியே நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். so 1 minus 2 that is -1 minus i cap plus, so இங்க பிளஸ் வராது, என்ன வரும்னா again B minus A னா -2 minus 2 that will be -4j cap. அடுத்து என்ன 3 minus 1 that அது என்ன வரும் 2, so plus 2k cap அப்படின்னு வரும். again add C vector என்ன -3i cap plus 4j cap minus 4j cap minus 5k cap அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா. சோ இப்போ நீங்க அது எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம புக் ஆன்சர்ல வந்துட்டு இது ஆப்போசிட் சைடுல கொடுத்திருப்பாங்க. எது ஆப்போசிட் சைடுல கொடுத்திருப்பாங்கன்னா, இது வந்து ஆப்போசிட் சைடுல கொடுத்திருப்பாங்க. பேசிக்கலி tங்கிறது ஒரு any real numbers. ஓகேங்களா. சோ நான் இப்போ அந்த t க்கு மட்டும் நான் மைனஸ வெளிய எடுத்துக்கிறேன். இது நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், இந்த cங்கிற வெக்டர் என்னது, அது டிஃபரன்ஸ் தானே. சோ அது d minus od minus oc தான் பண்ணிருக்கேன். அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், dc வெக்டரும் எடுத்துக்கலாம். அந்த டிஃபரன்ஸை வந்து நான் cd மட்டும் எடுக்காம dc ஆவும் எடுத்துக்கலாம். சோ உங்க சைன்ஸ் மாறும். r வெக்டர் என்ன வரும், that will be 2i cap plus 2j cap plus k cap plus s into minus i cap minus 4j cap plus 2k cap plus t into 3i cap minus 4j cap plus 5k cap. இது s, t belongs to real numbers. so இதுதான் parametric equation. ஓகேங்களா. so இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் பேராமெட்ரிக் கண்டுபிடிச்சாவே நம்ம வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் தான். அதுதான் நான் பேராமெட்ரிக்னா என்ன, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் which will be r vector minus a vector dot b vector minus a vector cross c vector equal to 0. இதுதான் வந்து பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நான் b vector minus a vector cross c vector ஓட இது கண்டுபிடிச்சிருக்கேன். சோ i cap j cap k cap. இந்த b minus c க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், -1 -4 2. இங்க c வெக்டருக்கு நான் இந்த வெக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த -3 4 -5 க்கு நான் 3 -4 ஜஸ்ட் அந்த சைனை மட்டும் மாத்திருக்கேன், -1னால வெளிய எடுத்துர்க்கேன். சோ அது எழுதிக்கிறேன் -4 5. ஓகேங்களா. சோ என்ன வரும், I -20 plus 8 minus j into -5 minus 6 plus k into 4 plus 12.
ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன வரும்? சோ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா -12 i cap plus 11 j cap plus 16 k cap அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இது என்னது? r வெக்டர் மைனஸ் a வெக்டர் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். a வெக்டர்ங்கிறது 2 2 1. ஓகேங்களா? சோ அது என்ன வரும்? 2i cap plus 2j cap plus k cap டாட் ப்ராடக்ட் என்ன வரும்? -12i cap plus 11j cap plus 16k cap. சோ இது as usual நம்ம வந்து பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? r வெக்டர் டாட் -12i cap plus 11j cap plus 16k cap minus 2i cap plus 2j cap plus k cap dot -12i cap plus 11j cap plus 16k cap அப்படின்னு சொல்லிட்டு வரும். that will be equal to 0. சோ இப்போ என்ன வரும்? r vector dot -12i cap plus 11j cap plus 16k cap minus நான் என்னென்ன கம்பேர் பண்றேன்? first items பண்றேன். இது I ரெண்டு மல்டிப்ளை பண்றேன். then I'll be multiplying this 2 and this 11. so then I'll be multiplying this 1 and this 16. நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். அது என்ன வரும் உங்களுக்கு ஃபைனலா? which will be -24 plus 22 plus 16 equal to 0. so இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா r வெக்டருக்கு பதிலா நான் ஆல்ரெடி எழுதிடுறேன். r வெக்டருக்கு பதிலா என்ன எழுதலாம்? xi cap plus yj cap plus zk cap minus 14 equal to 0 அப்படின்னு வரும். so உங்களுக்கு என்ன வரும்? இது -4 இது டாட் ப்ராடக்ட் வரும். -12i cap plus 11j cap plus 16k cap minus 14 equal to 0 வரும். so இப்போ என்ன வரும்? -12x plus 11y plus 16z equal to 14. so equal to 14ங்கிறது வருது. இப்போ வந்து மைனஸ் வெளிய எடுத்துறேன். என்ன வரும்? 12x minus 11y minus 16z is equal to -14. so 14 இந்த பக்கம் நான் கொண்டு வந்துறேன். அது என்ன வரும்? 12x minus 11y minus 16z plus 14 equal to 0. so இதுதான் வந்துட்டு உங்களோட பாராமெட்ரிக் ஃபார்மோட அந்த ஈக்குவேஷன் இல்லைன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நீங்க சொல்லிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் வே நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க, பிளேன் கொடுத்துட்டாங்க. அந்த பிளேன்ல வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ என்ன வரும்? சோ ஒரு பிளேன் இருக்கு, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இன்னொரு பிளேன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு இதுக்கு. ஓகேங்களா? அந்த பிளேனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிளேனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் அந்த டைரக்ஷன் வரும். அதுக்கு இந்த பிளேன் Pக்கு ஒரு லைன் parallel-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிளேனுக்கு இன்னொரு பிளேன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்புறம் என்ன? இந்த பிளேனுக்கு இன்னொரு லைன் வந்து parallel-ஆ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன? இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை எழுதிக்கலாம். which is 1, -2, 4. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலர் பிளேனோட ஈக்குவேஷன் 1 plus 2y minus 3z equal to 11 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சோ அடுத்தது என்னன்னா இதோட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா வந்துட்டு இதை எழுதிக்கலாம். இதோட கோஎஃபிஷியன்ட் தானே இதோட டைரக்ஷனா வரும். இந்த பிளேனோட டைரக்ஷன் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் தானே. சோ அது வந்து நான் b வெக்டர் will be equal to i cap plus 2j cap minus 3k cap அப்படின்னு எழுதிக்கிறேன். அந்த வெக்டர் which is parallel இருக்குல்ல அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது அதோட இது எழுதிட்டா போதும். சோ என்ன வரும்? இதோட டைரக்ஷன் which is 3i cap. இது c வெக்டர் equal to 3i cap minus j cap plus k cap அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். அது நீங்க ஃபர்தரா இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சால்வ் பண்ணலாம். a வெக்டர் நம்ம என்ன பண்ணோம்? i cap minus 2j cap plus 4k cap அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். அது என்னது? இதுதான் அந்த ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்துட்டு இது. சோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நான் பாராமெட்ரிக். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ b cross c நம்ம கண்டுபிடிக்கலாம். b வெக்டர் cross c வெக்டர். சோ bங்கிறது என்னது? I j k. b ங்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி பிளேன். ஓகேங்களா? சோ அந்த என்னது 1
2 minus 3. Cங்கிறது என்னது? அந்த லைனோட டைரக்ஷன் வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதோட மேக்னிடியூட் 3 1 3 minus 1 1 அப்படின்னு வருமா? சோ அது நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா I into 2 minus 3 minus j into 1 plus 9 plus k into minus 1 minus 6 அப்படின்னு உங்களுக்கு வரும். சோ அதை நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா which will be minus I cap minus 10 j cap minus 7 k cap வரும். சோ இதை நீங்க ஃபர்தரா r vector minus a vector என்ன I cap minus 2 j cap plus 4 k cap dot என்ன வரும் இங்க டாட் வச்சுக்கிறேன் which will be minus I minus 10 j minus 7 k cap that will be equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்களா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் வெளிய எடுத்துறலாம். சோ r cap minus I cap minus 2 j cap plus 4 k cap என்ன வரும்? dot I cap plus 10 j cap plus 7 k cap will be equal to 0. So இது plus வெளிய எடுத்தாச்சு which will be r cap dot I cap plus 10 j cap plus 7 k cap minus I cap minus 2 j cap plus 4 k cap dot I cap plus 10 j cap plus 7 k cap equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க ஃபர்தரா நீங்க பண்ணீங்கன்னா x I cap plus y j cap plus z k cap dot I cap plus 10 j cap plus 7 k cap இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 minus 20 plus 28 வரும். ஓகேங்களா? so that will be equal to 0. so இது என்ன வரும்? x plus 10y plus 7z minus 9 equal to 0. so x plus 10y plus 7z equal to minus 9 அந்த பக்கம் போச்சுன்னா plus 9 equal to 9 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா question number 7. question number 7ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சேம் வே என்ன கேட்டிருக்காங்க? ஒரு parametric equation ஒரு cartesian equation கேட்டிருக்காங்க. சோ இந்த parametric equation cartesian equation ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டயகிராம் வரைஞ்சுக்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னு. சோ டயகிராம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் இருக்கு, ஒரு பெரிய பிளேன் இருக்கு. அந்த பிளேன்ல ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த லைன் பாஸ் ஆற பாயிண்ட் தான் வந்து A. சோ இன்னொரு பிளேன் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்ல வந்து வரைஞ்சுக்கலாம். சோ ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா 1, -1, 3. சோ இதுதான் அந்த A, அந்த இதுதான் அந்த பாயிண்ட், லைன்ல இருக்கிற பாயிண்ட். இதுதான் அந்த டைரக்ஷன் வெக்டர் B வெக்டர். அந்த லைனோட டைரக்ஷன் இது என்னன்னா 2i cap minus j cap plus 4k cap அப்படின்னு வருது. இப்போ பிளேனோட ஈக்குவேஷன், பெர்பெண்டிகுலர் பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. r vector dot i cap plus 2j cap plus k cap equal to 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பெர்பெண்டிகுலரா இங்க ஒரு லைன் பாஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் பாஸ் ஆகும். சோ அந்த லைனுக்கு நம்ம எப்படி வந்துட்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது? டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதை எடுத்தாவே போதும். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் அதோட டைரக்ஷனா வரும். so that will be c vector will be equal to I cap plus 2 j cap plus k cap அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் உங்களோட டைரக்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம parametric equation பார்க்கலாம். parametric equation அது எப்படி பண்ணலாம்னா r vector equal to a vector plus s b vector plus t c vector. s and t belongs to real number. இப்போ நம்ம அந்த எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா parametric equation a vector என்னது? I cap minus j cap plus 3k cap plus s into b vector என்னது? 2i cap minus j cap plus 4k cap அப்படின்னு வரும். P into C vector என்னது? which will be I cap
plus 2j cap plus k cap அப்படின்னு வரும். where s and t belongs to real numbers அப்படின்னு சொல்லலாம். so இதுதான் உங்களோட parametric equation. ஓகேங்களா? so Cartesian equation கண்டுபிடிக்கிறதுக்கு non parametric equation போடலாம். so non parametric equationங்கிறது என்னது? அது நம்ம போட்டா உங்களுக்கு என்ன வரும்னா r vector minus a vector dot b vector cross c vector equal to 0. so இதுதான் அந்த equation. so இப்ப b vector cross c vector கண்டுபிடிக்கலாம். b vector cross c vector will be equal to I cap j cap k cap 2 minus 1 4 1 2 1. அதுதான் உங்களோட c and b வந்துட்டு 2 minus 1 4. so அது உங்களுக்கு further உங்களுக்கு என்ன வரும்? that will be I cap minus 1 minus 8 minus j cap minus plus 2 minus 4 plus k cap என்ன வரும்? k cap என்ன? 4 plus 1. அப்போ ஃபைனலா உங்களுக்கு சால்வ் பண்ணா minus 9 I cap plus 2 j cap then comes plus 5 k cap அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். then நீங்க வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா r vector minus a vector என்ன? I cap minus j cap plus 3 k cap அப்படின்னு வருமா? then அது நீங்க further dot product minus I cap plus 2 j cap plus 5 k cap that will be equal to 0 அப்படின்னு சொல்லலாம். then நீங்க further r vector இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். r vector minus I cap plus 2 j cap plus 5 k cap அப்படின்னு வரும். minus I vector minus j cap plus 3 k cap dot minus I cap plus 2 j cap plus 5 k cap அப்படின்னு வருமா? சோ இப்போ வந்து நீங்க சிம்பிளா டாட் ப்ராடக்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணனும். சோ டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு பதிலா r வெக்டருக்கு நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? xi cap plus yj cap plus zk cap dot product minus I cap plus 2j cap plus 5k cap அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? minus 9 minus 2 plus 15 equal to 0. so it is minus 9x plus 2y plus 5z minus 4 equal to 0. இப்போ minus நான் வெளியே எடுத்துறேன், which will be 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. so this is your Cartesian product, Cartesian equation. so yes, நம்ம வந்துட்டு டாப் 5 மார்க் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது நீங்க தரவா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நோட் புக்கை நல்லா வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் எஸ், நான் வந்துட்டு இன்னொரு வீடியோல உங்க கூட சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.